மேஷ ராசி அன்பர்களே, பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். அவ்வப்போது மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதன் காரணமாக சற்று சோர்வாக காணப்படுவீர்கள். பிள்ளைகள் மூலம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் வருகை ஆதாயம் தருவதாக இருக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலருக்கு குடும்பத்துடன் உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். தெய்வ பணிகளில் பங்கு பெறும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்தில் உங்களின் பணித்திறன் காரணமாக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் அதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளையும் எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வார்கள். சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட மறைமுக இடையூறுகள் நீங்கி அவர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் மனதில் சோர்வு உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தி தருவதாக இருக்கும். அதிர்ஷ்ட நாள்கள் 15, 19. அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும். ரிஷப ராசி அன்பர்களே, எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு ஏற்படும். செலவு களம் அளவாகவே இருக்கும். தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள். சிலருக்கு புதிய ஆடை, ஆபரணங்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சக பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களுடன் பேசுவதில் எச்சரிக்கை அவசியம். அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும். ஆனாலும் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கிக் கடனுதவி கிடைக்கும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நாள்கள் 18, 21. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகை. பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது. ஆனால் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். உடல்நலம் சீராகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிவிடும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். வழக்குகளில் சாதகமான போக்கே காணப்படுகிறது. நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் தருவதாக இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரும். சில சலுகைகளும் கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பணியாளர்கள் விடுப்பில் செல்வதால் சற்று சிரமம் ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரம் இது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். அதிர்ஷ்ட நாள்கள் 16, 19. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது. ஆனால் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். உடல்நலம் சீராகும்.
கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிவிடும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். வழக்குகளில் சாதகமான போக்கே காணப்படுகிறது. நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் தருவதாக இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரும். சில சலுகைகளும் கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பணியாளர்கள் விடுப்பில் செல்வதால் சற்று சிரமம் ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரம் இது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். அதிர்ஷ்ட நாள்கள் 16, 19. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும். சிம்ம ராசி அன்பர்களே, வார முற்பகுதியில் நீங்கள் நீண்ட நாள்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும். பேச்சினால் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ப பணவரவு இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். நண்பர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும். அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையே காணப்படும். அதிகாரிகளின் ஆதரவால் சில சலுகைகள் கிடைக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாக முடியும். வியாபார அபிவிருத்திக்கு தேவையான பண உதவி கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டியிருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதிர்ஷ்ட நாள்கள் 17, 20. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும். கன்னி ராசி அன்பர்களே, இந்த வாரம் ஓரளவு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். பணவரவு சுமாராகத்தான் இருக்கும். ஆனால் செலவுகளும் குறைவாகவே இருப்பதால் உற்சாகமாகவே காணப்படுவீர்கள். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை காப்பது நல்லது. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். சிலருக்கு பிரசித்தி பெற்ற ஆலயங்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக செயல்படுவீர்கள். நிர்வாகத்தினரால் பாராட்டப்படும் வாய்ப்பு ஏற்படும். சக ஊழியர்கள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்தில் இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு உண்டாகும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும். அலுவலகம் செல்பவர்களுக்கு திருப்தி தரும் வாரம். அதிர்ஷ்ட நாள்கள் 15, 19. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள். பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும். துலா ராசி அன்பர்களே, வார முற்பகுதியில் சற்று பிற்போக்கான நிலைமையே காணப்படும். பிற்பகுதியில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உடனே சரியாகிவிடும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது நன்கு ஆலோசித்து எடுப்பது நல்லது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. மகன் அல்லது மகளின் திருமணத்துக்கான முயற்சிகள் சாதகமாக முடியும்.
பணியின் காரணமாக சிலர் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும். வேலைக்குச் செல்லும் அன்பர்கள் வேறு வேலைக்கு முயற்சி செய்வது பாதிப்பையே ஏற்படுத்தும். அலுவலக பணிகளிலும் கவனமாக இருப்பது அவசியம். சக ஊழியர்கள் தங்கள் பணிகளில் உதவி கேட்டு நச்சரிப்பார்கள். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். கடையை புதிய இடத்துக்கு மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும். அலுவலகம் செல்லும் பெண்கள் சில சலுகைகளை பெற வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்ட நாள்கள் 16, 19. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள். பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி கீழ்க்கண்ட பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும். விருச்சிக ராசி அன்பர்களே, பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும். அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகிவிடும். வீடு, மனை வாங்க வேண்டும் என்று நீண்ட நாள்களாக நீங்கள் நினைத்தது இப்போது சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு உண்டு. பழைய கடன்கள் தீருவதற்கு வாய்ப்பு உண்டு. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அனுகூலமாக முடியும். வேலைக்குச் செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியமுண்டு. அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிட்டால் அனுபவஸ்தர்களின் ஆலோசனை கேட்டுச் செய்யவும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் வாரம். வேலைக்குச் செல்பவர்களுக்கு அலுவலகச் சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அதிர்ஷ்ட நாள்கள் 19, 21. அதிர்ஷ்ட எண்கள் 7, 9. சந்திராஷ்டமம் 15 இரவு வரை. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜையறையில் தீபமேற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும். தனுசு ராசி அன்பர்களே, தேவைக்கேற்ப பணவரவு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவரையொருவர் அனுசரித்தும் விட்டுக் கொடுத்தும் செல்வது நல்லது. வெளியூர் பயணங்களால் அசதி ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைப்பதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தந்தையுடனும் தந்தை வழி உறவினர்களுடனும் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். உறவினர்களால் உதவி உண்டு. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிப்பதால் சற்று சோர்வாக காணப்படுவீர்கள். அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றம் கொள்ளாமல் பொறுமை காப்பது அவசியம். சக ஊழியர்களுடன் அளவோடு பழகவும். வியாபாரம் அளவாகவே இருக்கும். சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். பங்குதாரர்கள் சில நேரங்களில் பிடிவாதமாக இருந்தாலும் அனுசரித்துச் செல்வது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். ஆனால் அதன் காரணமாக சற்று பணிச்சுமை கூடுவதால் உடல் அசதி ஏற்படக்கூடும். வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நாள்கள் 19, 21. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. சந்திராஷ்டமம் 15 இரவு முதல் 16, 17, 18 காலை வரை. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும். மகர ராசி அன்பர்களே, பொருளாதார நிலைமை திருப்தி தருவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை விவாதம் செய்வதை தவிர்க்கவும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் முடிவது சற்று தாமதமாகும். வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். அவர்களால் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கும்.
வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொண்டால் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும். வாடகை இடத்தில் இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்ற விரும்பினால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். சாதகமாக முடியும். பணியாளர்கள் விற்பனையை அதிகரிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரம். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நாள்கள் 15, 16. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. சந்திராஷ்டமம் 18 காலை முதல் 19, 20 இரவு வரை. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும். கும்ப ராசி அன்பர்களே, வருமானம் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. நீண்ட நாளாக உங்களை வருத்திக் கொண்டிருந்த உடல் உபாதைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கில்லை. பணியின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட பிரச்சினைகள் நீங்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அவர் மூலம் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும். உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமை இழக்காமல் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பற்று வரவு சுமூகமாக நடக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு சக வியாபாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சினை இல்லாத வாரம். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும். அதிர்ஷ்ட நாள்கள் 16, 18. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. சந்திராஷ்டமம் 20 இரவு முதல் 21 முழுவதும். வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும். மீன ராசி அன்பர்களே, பொருளாதார வசதி திருப்திகரமாக இருக்கும். அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தையுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அரசாங்க காரியங்கள் இழுபறியாகி முடியும். வழக்குகளில் பொறுமை காப்பது அவசியம். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நாளாகச் செல்ல நினைத்த குலதெய்வ கோயிலுக்குச் சென்று பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்தில் இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும். சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான போக்கு ஏற்படும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஆனால் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் கூடும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும். அதிர்ஷ்ட நாள்கள் 16, 19. அதிர்ஷ்ட எண்கள் 2, 4. வழிபட வேண்டிய தெய்வம் பழனியாண்டவர். பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும்.